ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாவோட டாப் 5 நடிகர்களோட அட்டர் ஃப்ளாப் திரைப்படம் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து முதல்ல வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்திருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கரியர்லேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃப்ளாப் அப்படின்னா வந்து நம்மளோட பாபா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 2002 வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளே தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து அவரோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃப்ளாப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது வந்து நம்மளோட உலகநாயகன் கமலஹாசனோட நடிப்பில் வந்து ஆள வந்தான் அப்படின்னு ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 2001 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்மளோட தளபதி விஜயோட கரியரில் பார்த்தோன்னா வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த அட்டர் ஃப்ளாப் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சூரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ தான் வந்து இது வந்து அவரோட 50வது திரைப்படமாக இருந்தாலுமே வந்து அவரோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் திரைப்படம்னா வந்து கண்டிப்பாக சூரா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நாலாவது வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து தல அஜித்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரது என்ன தான் பெரிய பெரிய ஹிட்ஸ் கொடுத்திருந்தாலுமே வந்து அவரோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃப்ளாப்னா வந்து 2008 ரிலீஸ் ஆன ஏகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்மளோட சூர்யாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட கரியரில் வந்து என்ன தான் பிக்கஸ்ட் நிறைய ஹிட்ஸ் கொடுத்திருந்தாலுமே வந்து பெரிய பெரிய ஃப்ளாப்பான திரைப்படம் அஞ்சான் 2014 ரிலீஸ் ஆன அஞ்சான் திரைப்படம் தான் அவரோட கரியர்லேயே வந்து பிக்கஸ்ட் ஃப்ளாப் அப்படின்ட்டு சொல்லப்படுது.